பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் ஆனி மாதம் 15ஆம் தேதி 29/6/2024 சனிக்கிழமையாகின்று 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்திடலாம். முதல்ல மேசராசி. மேசராசி அன்பர்களுக்கு இன்று உங்களுடைய தைரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் பாவம் பலம் அடையக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. 3ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், சூரியன் இணைவு இருக்குது. 5ஆம் அதிபதி 3இல் இருப்பதும் 3ஆம் அதிபதி அங்கு பலமாக இருப்பதும் மனதிற்கு பிடித்தமான பலவிதமான விஷயங்களை உங்களுக்கு தகுந்தாற் போல சில மாற்றங்களை செய்து உங்களுக்கு சாதகமாக அதை மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. சகோதர வழி ஆதரவு இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல நண்பர்கள் மூலமாகவோ அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல அக்கம் பக்கத்தினர் மூலமாகவோ எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத விதத்துல அவங்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை சொல்கிறது. பத்திரம், டாக்குமெண்ட், ஒரு பேங்க் சம்பந்தமான விஷயங்கள், கடன் வாங்க பிடிக்க, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான முடிவினை தரும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததா ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னா, குடும்பத்துல மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடந்தேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. சொல்ல காப்பாற்றணும் அப்படின்னு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். சொல்வதை செய்து காட்டிவிட்டார் அப்படிங்கிற ஒரு பெயர் உங்களுக்கு உண்டாகும். நல்ல ஒரு வாக்கு வன்மை உண்டு. என்ன விஷயம் அப்படின்னா, மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அவங்க ரசிக்கிற மாதிரியான பேச்சுக்களை, வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தன வரவு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததான் மிதுன ராசி. நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. உங்களுடைய சுய திறனை பகுப்பாய்வு செய்து அதை சரியான இடத்தில் சரியான நேரத்தில் பயன்படுத்தி தேவையான விஷயங்களை வெற்றிகரமாக முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். கணவன் மனைவியிலேயே சற்று அனுசரணை வேணும். நம்ம தான் பெருசு, என்னாலதான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிற கொஞ்சம் தலைகணம் இன்று தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததான் கடகராசி. கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னா, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அதுல தேவையில்லாத புது முயற்சிகளை செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படின்னா மீறி நான் புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுவேன், செய்வேன், பிடிப்பேன், இயல்புக்கு மாறா நான் நடந்துக்குவேன் அப்படின்னா கண்டிப்பாக விரைய செலவுகளையும் தேவையற்ற அலைச்சலைகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. சகோதர வழி உறவுகள் மூலமாக சற்று மருத்துவ செலவுகளும் வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. சரியாக நடந்து கொள்ளவும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. சிம்மராசி. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னா, எந்த ஒரு காரியம் தொட்டாலும் சரி அதுல நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் இல்லையா. இது இப்படி செஞ்சோம்னா இதனால நம்மளுக்கு இது நடக்க போகுது அப்படிங்கிற கிளாரிட்டி வேணும் இல்லையா. அந்த கிளாரிட்டியோட இன்றைய நாள் நீங்கள் அணுகக்கூடிய அத்துணை விதமான விஷயங்கள்லையும் வெற்றி அப்படிங்கிறத பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும். எதிர்பாராத நேரத்துல தேவையான பண உதவிகள் கிடைப்பதற்குமான வாய்ப்புகள் இருக்குது. பாலிய நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. கன்னிராசி அன்பர்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ உங்களுடைய
வளர்ச்சிக்கு உங்களுடைய காரியங்களுக்கு என்ன தேவையோ அதுல அதிகப்படியான சிந்தனையை செலுத்தக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. தொழில்சார் சிந்தனை மேலோங்கக்கூடிய ஒரு அமைப்பு. எடுத்த காரியத்தை முடிக்காம இன்றைய நாள் ஓய மாட்டீங்க. உங்களுடைய காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியை அடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததா துளாராசி. துளாராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, பொறுப்புகள் சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. அப்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் போது அதே நேரத்துல வேலை பொழுவும் அதிகரிக்கும். சின்ன சின்ன அலைச்சல்களையும் சந்திக்க வேண்டியது இருக்கும். சோ அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காம உங்களுக்கும் தரப்பட்ட விஷயங்களை ரொம்ப சரியா பர்ஃபெக்டா செய்து முடிச்சிருவீங்க. அதனால உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து உயரும். முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணம் மட்டும் இருந்தா பார்த்தாது, அது செயல்ல காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இன்று அதை செயல்லையும் காட்டுவீங்க. தான தர்மம் செய்யக்கூடிய ஒரு நாள். இறை அனுகிரகம் பூரணமாக நிறைந்த நாளாக உங்களுக்கு பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. விருச்சிக ராசி. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாள். பேங்க் டாக்குமெண்ட்ஸ், அதே போல இளைய சகோதரன் மூலமாக, மாமனார் மாமியார் மூலமாக, தாய்மாமன் வழி உறவுகளால தேவையில்லாத குழப்பங்கள், ஒரு மன நிறைவற்ற ஒரு சூழல் இன்றைய நாள் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது. முடிந்தளவு எவ்வளவு சாஃப்டா எல்லா விஷயத்தையும் டீல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ரொம்ப உங்களுடைய எமோஷன்ஸை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் உண்டு. எமோஷனாகி 2 வார்த்தை பேசும்போது அது பெரிய பிரச்சனைகள்ல போய் முடியறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளை சொல்லுது. நாவடக்கம் அவசியம் அப்படிங்கிறது சொல்லுது. மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. தனுசு ராசி. தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, உங்களை விட உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆதிக்கம் சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது. வியாபாரம் விருத்தியாகக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது. வெளியூர் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த தடைகள் நிவர்த்தியாகும். எந்நேரமும் தொழில் சிந்தனை உடைய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. பயணத்தால் ஆதாயம் உண்டாகும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. மகர ராசி. மகர ராசிக்கு இன்றைய நாள் வேலைப்பளு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. சக ஊழியர்கள் நம்மளை விட கொஞ்சம் பெட்டரா ஒர்க் பண்றாங்களோ அவங்களால நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோ, அவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்துருமோ அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். என்ன இருந்தாலும் எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, போட்டி பந்தயத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. கும்பராசி. மனதிற்கு பிடித்த விஷயங்களை எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாம முழு மனதோட மனதிற்கு பிடித்ததை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை லாபத்துடன் வெற்றியுடன் திருப்தியாக முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை நல்ல நாள் என்று. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1.
மீனராசி, உறவுகள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கறத உணர்வீங்க. ஏன்னா நம்மளை காட்டிலும் அவங்க கொஞ்சம் பெட்டரா பெருசா தெரியற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இன்னைக்கு வண்டி வாகனத்துல இருந்து வந்த பழுதுகளை நீக்கிய ஃப்ரெஷ் அப் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. தாயார் மீது அன்பு அதிகரிக்கும். தாய்வழி உறவுகள் சாதகமாக இருப்பார்கள். உங்களுடைய சுய திறமையை சரியான விகிதாச்சாரத்தில் பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான காரியங்களை வெற்றியுடன் முடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள். காரிய வெற்றி உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்து விட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.